அழைக்கின்றார்கள். எப்படி பூஜையிட்டு அழைக்கின்றார்கள் தெரியுமா? பூஜை கொள்ளவா பொன்னே பிரம்ம சக்தியே, பூஜை கொள்ளவா அம்மா பிரம்ம சக்தியே, பூஜை கொள்ளவா பொன்னே சுடலை மாடனி, பூஜை கொள்ளவா பொன்னே மாசன போத்தியே, பூஜை கொள்ளவா பொன்னே மாசன போத்தியே, பூஜை கொள்ளவா பொன்னே கட்டியர பெருமாளே, பூஜை கொள்ளவா பொன்னே வந்தி மாடனே, பூஜை கொள்ளவா பொன்னே வந்தி மாடனே, பூஜை கொள்ளவா பொன்னே பலவே சகாரணி, பூஜை கொள்ளவா பொன்னே மாசன போத்தியே, பூஜை கொள்ளவா பொன்னே மாசன போத்தியே, பூஜை கொள்ளவா இந்த ஊரே மாடனே, பூஜை கொள்ளவா கண்ணடி மாடனே, அதட்டு கமங்கள் வதட்டு நான் நன்றி போதை கொள்வேனோ, இந்த பூஜை வாங்கி உண்டு நான் இவ்விடம் விட்டு போவேனோ, இந்த பூஜை வாங்கி விட்டு இவ்விடம் விட்டு போவேனோ, அங்கே விட்டு கண்டு இல்லாமல் நானும் பூஜை கொள்வேனோ, நரபலிகள் கண்டில்லாமல் நானும் பூஜை கொள்வேனோ, நரபலிகள் கண்டில்லாமல் நாய் பூஜை கொள்வேனோ, ஒன்ற முரசு கேட்டில்லாமல் உகந்த பூஜை கொள்வேனோ, சத்தம் கேட்டில்லாமல் மாடன் பூஜை கொள்வேனோ, கைவெட்டை கணியான் வந்தில்லாமல் கடுக பூஜை கொள்ள மாட்டேன் என்றாரே, அழகுடனே பூஜையிட்டு மாடன்மார்களை எப்படி தெய்வர்கள் அழைக்கின்றார்கள் தெரியுமா? அப்பா சுடல என்ன உங்களுக்குன்னு சொல்லி நல்ல அழகான பூஜை போட்டு வச்சிருக்கிறோம். தேவக்களே அந்த பூஜை சாப்பிடுங்கப்பா. பூஜையிட்டோம் மாறுங்கள் என்று சொல்லி அழைக்கிறீர்களே. ஆமா, நீங்கள் போட்ட பூஜை சுத்த பூஜை. ஆமா, எங்களுக்கு இந்த சைவ பூஜை வேண்டாம், அசைவ பூஜை வேண்டுமடா. அசைவ பூஜையா? அதாவது கணியான் வந்து மகடம் தட்டி ஆட வேண்டும், கை வெட்டி ரத்தம் விட வேண்டும், முன்கை வெட்டணும், முழங்கை வெட்டணும், நாக்கு சரி. கணியான் வந்து பூஜையிட்டு கொடுத்தால் மட்டுமே எங்களுக்கு இந்த பூஜை நாங்க ஏற்றுக்கொள்வோம். அப்படியா? கணியானம் வேணும், வில்லுப்பாட்டு வேணும், மேளம் வேணும், அப்படின்னு வேண்டும். அப்படி என்று சொன்னால் கேட்கணும் என் காதுல. இல்லனா பூஜை கொள்ள மாட்டீங்க. அப்ப நாங்க பகவான் போய் சொல்லிட்டு வரோம். சொல்லுங்கள். ஆதி பகவான் இடத்துல வந்து தெய்வாதி தேவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன பகவானே, நீங்கள் சொன்னது போன்று மாடன்மார்களுக்கு பூஜை இட்டு கொடுத்தோம். ஏற்றுக்கொண்டார்களா? அவர்களுக்கு நாக்கு வெட்டு காண வேண்டுமாம், நரபலி வெட்டு காண வேண்டுமா, முன்கை வெட்டு காண வேண்டுமாம், முழங்கை வெட்டு காண வேண்டுமா. கணியான் வந்து துள்ளி ஆடனாதான் பூஜை கொள்வாங்களா இல்லனா இந்த வார்த்தை கேட்ட சிவன் நினைக்கின்றார். என்ன நினைக்கிறார்? திடீரென்று கணியான் வேண்டும் என்று கேட்டு விட்டார்களே. ஆமா, கணியானுக்கு எங்க போவேன், கைவெட்டுக்கு எங்க போவேன் என்று நினைக்கும் சமயத்திலே தேவலோகத்திலே ஏழை அரம்பை என்று சொல்லப்பட்ட நாட்டிய பெண்கள் காலிலே கச்சம் கட்டி கன்னியர்கள் நடனமாடுகிறார்கள். ஆடு சமயத்திலே ஏழையின் கால் சிலம்பில் ஒரு பரல் தரித்து பகவான் பாதத்தில் சென்று விழுகிறது. அதை வார்த்த பகவான் காலாலை ஒற்றிவிட அதை கணியான் பாறையிலே சென்று விழுந்து கண்ணீர் என்று சத்தத்தோடு வெடித்து 2 கணியான் பிறந்து விடுகிறான். நரபலி வெட்டும் கருவி, முன்கை வெட்டும் கருவி, முழங்கை வெட்டும் கருவி, பேய்முகம்பை பறையோடு 2 கணியான்மார்கள் வந்து பிறந்தார்களா. பிறந்த போது பகவானை பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன ஐயா கரைக்கின்ற பகவானே, எங்களை நீங்கள் பிறவை செய்த காரணம் என்ன ஐயா? அதாவது கைலாசமல்ல வடமலை சார்பிலே ஈசான மூலையிலே 21 மாணவர்களுக்கு தேவுக்கள் பூஜையிட்டு கொடுத்தார்கள். அங்கு நீங்கள் சென்று மகடம் தட்டி முளைக்கி மாடன்மார்கள் கேட்கும்படியாக பூஜை கொடுங்க. ஆகட்டும் என்று உரைத்து விட்ட நேரத்தில் கணியான்மார்கள் ஓடோடி வந்து மாடன்மார்களை பார்த்து சொல்கிறார்கள். என்ன அப்பா மாடன்மார்கள், என்ன நாங்கள் அப்பா கணியான்மார்கள், நீங்கள் தானா உங்களுக்கு பூஜை போட்டு கொடுக்கனே நாங்க வந்திருக்கிறோம். சரி, எப்படி பூஜை போட்டு அடிக்கிறவன் யாரு, ஆடுறவன் யாரு? நாங்க அடிக்கிறது மகுடம். சரி, அவங்க ஆடுறது நல்லா ஆடுவாங்களா? நல்லா